கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதாவது தாவீது தான் அவன் சில ஆடுகளை மேய்த்தான். அவன் எத்தனை ஆடுகளை மேய்த்தான் என்று தெரியவில்லை. ஆனால் அவன் கையில் இருந்த ஆடுகள் எல்லாமே எப்பொழுது பார்த்தாலும், அதாவது அது தாவீது விசாரிக்கிற அந்த ஆடு, தாவீது விசாரிக்கிற ஆட்டு மந்தை, அது எப்பொழுதுமே அதற்கு எந்த தாழ்ச்சியும் இல்லை. அதற்கு எந்த தாழ்ச்சியும் இல்லை. அது எப்பொழுதும் சிறப்பாகவே இருந்தது. இப்போ எல்லா ஆடுகளை மேய்க்கிறவர்களும் அப்படி இருக்க மாட்டார்கள். என்னமோ ஒரு வம்புக்கு அல்லது ஏதாவது ஒரு ஒரு கஷ்டத்துக்கு ஏதாவது என்னமோ ஆட்டை கொண்டு போய் விட்டுட்டு மேய்க்கிறது, அது எப்படி போனா என்ன, அது மேய்ஞ்சுதா மேய்லையா, ஒவ்வொரு ஆடும் நன்றாக சாப்பிட்டதா சாப்பிடலையா, அது தண்ணீர் குடித்ததா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு யாரும் என்ன செய்யறதில்லைன்னு கேட்டால் அப்படி கேர் பண்ணுறதே கிடையாது. ஆனால் தாவீது தன்னுடைய ஆடுகளை என்ன செய்தான்னா அப்படி அவன் கவனித்து கொண்டான், அப்படி கவனித்து கொண்டான். ஆகவே இப்போ இதையும் தான் ஆடுகளை கவனித்து கொள்ளுகிறதையும் இதை எப்படி ஒப்பிட்டு பார்த்தான்னா, தன்னையும் தேவனையும் இப்படி ஒப்பிட்டு பார்த்தான். தன்னை ஒரு ஆடு போலவும் கர்த்தரை மேய்ப்பராகவும் அவன் வைத்து ஒப்பிட்டு பார்த்தான். அப்படி ஒப்பிட்டு பார்த்த பொழுது அவன் அப்பொழுதுதான் அவன் கண்டுபிடித்தான், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அது ஒவ்வொரு நாளும் ஒரு ஆட்டை ஒரு மேய்ப்பனானவன் விசாரிக்கிறது போல, அதை பார்க்கிறது போல, அது சில பேர் ஆடுகளை மேய்க்கிறதை நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுவார்கள், ஆடுகளோடு கூட பேசுவார்கள், ஆடுகளை தடவி கொடுப்பார்கள், ஆடுகளை குளிப்பாட்டுவார்கள். இப்படி அது ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கும் ஆடு மேய்க்கிறது என்பது. அதுவும் அந்த காலத்தில் செம்மறி ஆடுகள் என்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ அப்படிதான் தேவன் தன்மேல் தன்னை இப்படி பண்ணுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை அப்படி பார்த்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி, அதனால நான் என்ன செய்யறதில்லைன்னு கேட்டால் நான் தாழ்ச்சி அடைகிறதில்லை அப்படின்னு அவன் சொல்லுகிறான். சகோதரர்களே, இந்த வசனத்தை ஒருவேளை எடுத்துத்தான் ஆண்டவர் என்ன செய்திருப்பார்னு கேட்டால், புதிய உடன்படிக்கையிலே நம்மையும் இப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த யோவான் 10ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தை படித்து விட்டு திரும்பவும் இந்த வசனத்திற்கு நாம் வருவோம். யோவான் 10ஆம் அதிகாரத்திலே அங்கே 2 தடவை ஆண்டவர் சொல்வார். அந்த 10ஆம் அதிகாரம் தொடங்கும் பொழுதே ஆட்டு தொழுவும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அங்கே நாம் அங்கே வரிசையாக அதை பற்றியே சொல்லி கொண்டு வருகிறார். நானே ஆடுகளுக்கு வாசல் அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறார். ஆடுகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறேன், ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அங்கே 11ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்னா, நானே நல்ல மேய்ப்பன் அப்படிங்கிறார். ஒரு கூலியாளை போல இல்லை. அதே போல 14ஆம் வசனத்திலையும் நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இப்போ கூலியாள் என்பவன் அப்படி அல்ல. கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறபடியால் ஆடுகளை பற்றி அவன் என்ன செய்ய மாட்டான், கவலைப்பட மாட்டான். ஆனால் தன்னுடைய சொந்தமாக ஆடுகளை வைத்திருக்கிற மனுஷனோ அப்படி அல்ல. இப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நானே நல்ல மேய்ப்பன். அதாவது தாவீதை போல, தாவீது எப்படி தன்னுடைய ஆடுகள் மேல் கரிசனை உள்ளவராய் இருந்தாரோ அதை போலவே இயேசுவும் என்ன செய்கிறார்னா, நம்மேல் அதே மாதிரி அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் அப்படிங்கிறார். 2 தடவை அதை சொல்றார். ஒரு தடவை சொன்னால் பத்தாதுன்னு 2 தடவை அவர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நான் ஒரு கூலியாளை போல் அல்ல. புதிய உடன்படிக்கை என்பது, புதிய உடன்படிக்கையின் ஊழியம் என்பது சகோதர சோரிலே இதுதான். அதாவது
முழு நேர ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், பகுதி நேர ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், வேலை செய்து கொண்டே செய்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இப்படி கிறிஸ்தவத்திலே பல வேலைகள் இருக்கிறது, பல ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யார் எப்படி செய்தாலும் எல்லாருமே எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா இயேசுவை போலதான் இருக்க வேண்டும். கூலிக்காக அல்லது ஏதோ ஒரு வேலைக்காக அல்லது ஏதோ ஒரு அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்லாதபடிக்கு கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல. பேதுரு தன்னுடைய நிருபத்திலே அப்படி சொல்வார், ஆடுகளுக்கு மெய்ப்பராய் இருக்கிறவர்கள் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அந்த வேலையை அவ்வளவு கண்ணும் கருத்துமாக மிகவும் பிரியத்தோடு சந்தோஷத்தோடு தாவீது என்ன செய்தான்னு கேட்டால் அப்படி தன்னுடைய ஆடுகளை மேய்த்தான். தேவன் இப்பொழுது அவன் என்ன உணர்ந்தான்னா, கர்த்தர் எனக்கு இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னான். அதை உறுதிப்படுத்துகிற விதமாகத்தான் இயேசு நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொன்னார். இதை சற்று யோசித்து பாருங்களேன். நமக்கு என்ன குறைவு உண்டு? அல்லது இப்படி ஒரு ஆட்டு தொழுவத்திற்குள்ளாக மேய்ப்பன் வருகிறார், அங்கே எல்லா ஆடுகளையும் கவனித்து பார்க்கிறார். சில ஆடு நொண்டியாக இருக்கிறது, சில ஆடுக்கு உடம்பு சரியில்லை, சில ஆடு சாப்பிட முடியாமல் இருக்கிறது. எல்லா ஆடுகளையும், சில ஆடுகள் குழந்தை பெற்ற ஆடுகளாக இருக்கிறது, சில ஆடுகள் குட்டிகளாக இருக்கிறது. இப்படி எல்லா ஆடுகளையும் அந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்யறான்னு கேட்டால் ஒவ்வொன்றையும் தனித்தனி கவனம் எடுத்து தனித்தனி விசாரணை பண்ணி, ஒருவேளை நடத்தி கொண்டு போகிற ஆட்டை நடத்தி கொண்டு போகிறார், தோல் மேல் போட்டுக்கொள்கிற ஆட்டை தோல் மேல் போட்டுக்கொள்கிறார், நொடிந்த கால் உடைந்த ஆட்டை, இப்படி எல்லா ஆட்டையும். எனவேதான் அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கு நாம் இப்பொழுது கூடி வந்திருக்கிற நாம் எல்லாருமே ஒரே மாதிரியா இல்லை. நமக்கு ஒரு சிலர் நன்றாக இருக்கிறோம், ஒரு சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது, ஒரு சிலருடைய வாழ்க்கை சோதனையாக இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமாகத்தான் நாம் இருக்கிறோம். இருந்தாலும் இப்போ என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டால், நமக்கு இருக்கிறவர் யாருன்னா, நமக்கு இருக்கிறவர் ஒரு நல்ல மேய்ப்பன். அவர் ஒவ்வொரு ஆட்டையும் அவர் கவனம் எடுத்து விசாரித்து அவர் என்ன செய்கிறார்னா அவர் செய்கிறார். ஆகவேதான் நல்ல கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் அப்படின்னு தாவீது சொல்லும் பொழுது 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மேய்ச்சல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால், தேவனுடைய வார்த்தை தான் உணவு அப்படின்னு சொன்னாவே தேவனுடைய வார்த்தை தான். இப்போ தேவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், நமக்கு பசுமையான புல்வெளியிலே அல்லது நீங்கள் வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொரு நேரமும் அது ஒரு புதிதாகத்தான் இருக்கும். புதிதாக ஒரு ஆட்டுக்கு தினந்தோறும் உணவு கிடைக்கிறது. அதுவும் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், புல்லுள்ள இடங்களிலே, ஒரு வறண்ட இடத்தில் அல்ல, புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து. அப்படிங்கும் பொழுது தேவன் தம்முடைய வார்த்தையினாலே நம்ம என்ன செய்கிறார்னா நம்மை தினந்தோறும் அவர் போஷிக்கிறார், தினந்தோறும் போஷிக்கிறார். எப்படி ஆகிலும் அவர் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் வாஞ்சியா இருக்கிறார். ஆனபடினால்தான் நாம் எல்லாருமே ஒரு நாளில் கொஞ்ச நேரமாவது நேரம் எடுத்து பைபிளை எடுத்து விரித்து வைத்து கொண்டு, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி, நாம் எவ்வளவு அவசரமான உலகத்திலே வாழ்ந்தாலும், எவ்வளவு நேரம் கிடைக்காமல் போனாலும், நாம் ஏனென்றால் தேவன் அப்படி நம்மை மேய்ப்பதற்கு, அதே யோவான் 10ஆம் அதிகாரத்தில், இந்த யோவான் 10ஆம் அதிகாரமும் 23ஆம் சங்கீதமும் மிகுந்த தொடர்புள்ளது. உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறான் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற எல்லாவற்றிலையும் நம்மை மேய்த்து நம்மை புஷ்டியுள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறார். அதே போல் அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். தண்ணீர் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆண்டவர் தாகம் அல்லது தாகமாக இருக்கிறவன் என்னிடத்திலே வரக்கடவன் அப்படின்னு சொல்லும் பொழுது,
தாகத்திலே வறண்டு ஒரு நல்ல மேய்ப்பனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அது மேய்ச்சி அது தண்ணி குடிச்சா என்ன, குடிக்காம போனேன்னா எனக்கு என்ன அப்படின்னெல்லாம் அவன் இருக்க மாட்டான். எங்கே வனாந்திரத்தில் எங்கே தண்ணி இருக்கிறதோ அந்த தண்ணீர் அண்டை கொண்டு சென்று, அது ஏதோ ஒரு நீர்வீழ்ச்சியிலே கொண்டு போய் விட்டால் எப்படி ஆடு தண்ணி குடிக்கும்? நீர்வீழ்ச்சியிலே எத்தனையோ அடி உயரத்திலே விழுகிற நீர்வீழ்ச்சியிலே கொண்டு போய் விட்டால் எப்படி தண்ணீர் குடிக்கும்? அப்படியெல்லாம் குடிக்காத ஆடு. அதனால அமர்ந்த தண்ணீர் அண்டை அவர் என்ன செய்கிறார்? அவர் நம்மை கொண்டு போய் நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரால் அவர் நம்மை நிரப்புகிறார் அப்படிங்கிறதாம். 3ஆம் வசனத்திலே அவர் என் ஆத்மாவை தேற்றி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார் அப்படின்னு. இப்போ தேவன் நம்மை, அதாவது ஆறுதல் அல்லது தேற்றரவு அல்லது தேற்றுகிறது அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இப்படி வாசிக்கிறோம், அவர் தேற்றரவாளன் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம், அல்லது ஹெல்ப்பர் அல்லது தேற்றரவு. அவர் என்னை தேற்றி, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல அவர் என்ன செய்கிறார்னா அவர் தேற்றுகிறார். ஆமாம், ஒரு மேய்ப்பனானவன் ஆட்டை என்ன செய்வான்னு கேட்டால் அப்படி தேற்றுவான். சில பேர் மாடுகளை ஆடுகளை அப்படி தடவி கொடுக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அது அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அதுபோல தேவன், ஆகவே எனக்கு என்னை தேற்றுகிறது யார்? இப்போ நமக்கு எல்லாருக்குமே என்ன ஒரு வாஞ்சை அப்படின்னு கேட்டால், யாராவது என்னை தேற்றக்கூடாதா, என்னை ஆற்றக்கூடாதா, யாராவது என்னிடத்துல உட்கார்ந்து என்னை தேர்தல் பண்ணினால் எனக்கு கொஞ்சம் நன்றாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் இப்படி வரும். ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? நம்மை தேற்றுகிறார். அவர் ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல அவர் நம்மை தேற்றுகிறார். 4ஆம் வசனத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறான். மேய்ச்சல் இடம் என்பது எப்பொழுதும் சமவெளியாக இருப்பதில்லை. மாறாக சில நேரங்களிலே பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த பள்ளத்தாக்கிலே மேலிருந்து கீழே பார்த்தால் கீழே விழுந்து அது ஒரு மரண பள்ளத்தாக்கை போல் இருக்கும். தப்பி தவறி மேலிருந்து விழுகிறவர்கள் அவர்கள் மடிந்து போய் விடுவார்கள். ஆனால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் யார் என்னோடு கூட இருக்கிறார்னு கேட்டால், நான் பொல்லாப்புக்கு அல்லது தீமைக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னு கேட்டால், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும் அப்படிங்கிறார். அதாவது மேய்ப்பர்கள் 2 தடி வைத்திருப்பார்கள். இங்கே எப்படி இருக்கிறதோ அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. அந்த தடி என்பது அது ஒரு ஆயுதத்தை போல, யாராவது ஒரு மிருகம் ஏதாவது கரடியோ அல்லது வேறு ஏதாவது வந்தால் அதிலே அடித்து விரட்டுகிற அந்த ஆயுதம்தான் தடி. கோல் என்பது அப்படியல்ல. கோல் என்பது ஒரு நீண்ட மெல்லிய கோல். அந்த கோலில் அந்த முனை பகுதி நன்றாக வளைந்திருக்கும். இப்போ சில பேர் கைத்தடி ஊண்டி நடக்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த கைத்தடி அப்படியே வளைஞ்சிருக்கும். அது கையில் பிடிக்கிறதுக்காக அப்படி வளைந்திருக்கும். அதுபோல தான் இந்த மேய்ப்பினுடைய கோல் ஒரு தளவில் நன்றாக வளைந்திருக்கும், கொஞ்சம் நீளமாக இருக்கும். இது எதற்கு அப்படின்னு கேட்டால், ஆடுகள் ஆபத்திலே சிக்கி கொள்ளும் பொழுது அதை தன்னண்டை இழுத்து கொள்வதற்காக அந்த குச்சி, அந்த கோலை வைத்து அந்த 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 ஆட்டை தன் பக்கம் இழுத்து கொள்வதற்காக அந்த கோல் இருக்கும். தடி என்பது பாதுகாப்புக்காக, மிருகமோ எது வந்தாலும். தாவீது ஒரு தடவை நாம் பார்க்கிறோம், அவனே சொல்லுகிறான், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு தடவை கரடி வந்தது, ஒரு தடவை சிங்கம் வந்தது, நான் அந்த 2ஐயும் நான் சென்று நான் கொன்றேன் அப்படிங்கிறான். பாருங்கள், ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஜீவனை கையில் பிடித்து கொண்டு போய் தன்னுடைய ஆட்டுக்கு எந்த தீமையும் வராதபடிக்கு
அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் பாதுகாக்கிறார். அதாவது சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மை ஒரு ஆவிக்குரிய மரணத்திலே தள்ளிவிடுவது தான். ஆவிக்குரிய மரணம் என்பது தேவனுக்கும் நமக்கும் எந்த தொடரும் இல்லாமல் பண்ணுகிறது தான் ஆவிக்குரிய மரணம். அந்த மரணத்திற்குள்ளாக தள்ளிவிடுவதற்கு சாத்தான் எப்பொழுதும் முயற்சித்து கொண்டே இருப்பான். ஆகவே ஆனால் தேவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அப்படிப்பட்ட மரண பள்ளத்தாக்கிலிருந்து, ஆவிக்குரிய மரணங்களிலிருந்து அவர் நம்மை காப்பாற்றுகிறார். நம்மை இழுத்து கொள்கிறார். எத்தனையோ சோதனைகளிலே நாம் விழப்போயிருப்போம், ஆனால் ஆண்டவர் நம்மை இழுத்து கொண்டார், நம்மை பாதுகாத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படிங்கிறதான். எல்லா ஆடுகளுக்கு பின்பாக ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படிப்பட்டவன் கேட்டால், ஒவ்வொரு ஆடும் எங்கே மேய்கிறது அப்படிங்கிறதை பார்த்து கொண்டே இருப்பான். அதான் நல்ல மேய்ப்பன் அடையாளம். கொண்டே ஆட்டை மேய விட்டுட்டு இவன் பாட்டுக்கு படுத்து தூங்குறவன் நல்ல மேய்ப்பன் அல்ல. அது என்ன நடக்குது, அதுக்கு எங்கே போகுது, எங்கே அது பள்ளத்தாக்கில் நடக்குதா அல்லது பாறை விளிம்பிலே நிற்கிறதா அப்படின்னு எல்லாம் கவனிக்க மாட்டார்கள். அது பாறை விளிம்பிலே நிற்கிற ஆடு என்ன செய்துவிடும், கீழே விழுந்து இறந்து போய்விடும். அல்லது சிலது போய் நின்று கொண்டு திரும்பி வர தெரியாது. இப்போ லூக்கா சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்திலே ஒரு காணாமல் போன ஆடு அப்படிதான் காணாமல் போய்விட்டது. என்ன செய்ய தெரியவில்லை அப்படின்னு கேட்டால், திரும்பி வர தெரியவில்லை. ஆமாம், பல நேரங்களிலே நாம் தவறான வழியிலே போய்விடுகிறோம், ஆனால் நமக்கு திரும்பி வர தெரிகிறதில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், நம்மை தேடி வந்து ஏனென்றால் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். நான் எங்கே என்னுடைய தலையை காணோமே அல்லது எங்கே அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து கொண்டே இருப்பார். அந்த ஆடு தன்னுடைய துணிச்சலினாலே, தன்னுடைய தன்மையினாலே அது போனால் கூட போய் திரும்பி வர தெரிகிறதில்லை. சகோதரர்களே, அநேக சகோதரிகளுக்கு சொன்ன பேச்சு கேட்கறது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டால், போயிட்டு திரும்பி வர தெரிகிறதில்லை. அதனால அந்த மேய்ப்பன் மற்ற எல்லா ஆடுகளையும் விட்டு நீங்கள் பாருங்கள், ஆச்சரியம். அதாவது 99 ஆடுகள் இருக்கிறது, 99 ஆடுகள் பத்திரமா இருக்கிறது. 99 ஆடுகள் இருக்கிறதே, அது நீ ஒன்று போனால் போயிட்டு போகுது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு என்ன செய்யலை அப்படின்னு இல்லை. ஒரு ஆடு, இப்போ நம்மை பாருங்களேன், தேவனுடைய மந்தை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் லட்சோப லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள். நீங்கள் வாழுகிற நாடுகளில் இருக்கிற கிறிஸ்தவர்களை எண்ணி பாருங்கள், லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களிலே ஒரு ஆடு காணாமல் போனால் என்ன? இப்போ நான் ஒரு ஆடு என்று வைத்துக்கொள்வோம். தேவனுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் கோடிக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான ஆடுகள் அவருடைய மந்தையில் இருக்கிறது. ஒன்று காணாமல் போனால் என்ன, அதை போய் தேடணுமா அப்படின்னா இல்லை. ஆண்டவர் அந்த ஒரு ஆட்டை தேடி அவர் போகிறார். ஒரு ஆட்டை தேடி போய் தன்னுடைய கோலால் இழுத்து அவர் என்ன செய்கிறார் கேட்டால் திருப்பி கொண்டு வருகிறார். அது ஒரு மிகப்பெரிய தேவன் நம்மேல் வைத்திருக்கிற, நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? பல நேரங்களில் நாம் காணாமல் போனது போல ஆகிவிடுவோம். நமக்கு வழியும் தெரியாது, தடமும் தெரியாது, என்ன செய்வோம் என்றுங்கிறதும் தெரியாது. எப்படி திரும்பி வந்தோம், எப்படி பழைய வழிக்கு வந்தோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. இன்றைக்கு நமக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்திலெல்லாம் உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் தான் நம்மை தேடி நம்மை திரும்ப பிடித்து என்ன செய்தார், தன் தோள் மேல் போட்டு கொண்டு வந்தார் அப்படிங்கிறதான். அடுத்தது 5ஆம் வசனத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். சகோதரர்களே, தேவன் நமக்கு சத்துரு யார் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே சத்துருக்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாவீதுக்கு ஏதோ ஓரளவு தெரிந்திருக்கும். அவருக்கு தாவீதுக்கு பிசாசை பற்றி எவ்வளவு தெரியும் என்று தெரியவில்லை. அவர்களுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிற நாட்டு ஜனங்கள் தான் அவர்களுக்கு எதிரிகளாக இருந்தார்கள். ஆனால் நமக்கோ நம்முடைய சத்துரு யார் என்பது நமக்கு தெரியும், சாத்தான்.
இப்போ சாத்தானுக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், தீத்துக்களை நாம் வாசிக்கிறோம். தீத்துல என்ன வாசிக்கிறோம்னு கேட்டால், சத்துரு உங்களிடத்துல வரும் பொழுது அவன் ஒன்றுமில்லாமல் அவன் வெட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். சாத்தான் உங்கள் வீட்டுக்கு வந்தாலோ அல்லது உங்கள் ஊருக்கு வந்தாலோ உங்கள் சபைக்கு வந்தாலோ அவனுக்கு எந்த இடமும் இல்லாதபடிக்கு அவன் வெட்கப்பட்டு போக வேண்டுமாம். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவர் நம்மை மாற்றுகிறார். அங்கே என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். தேவன் திரும்ப 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 அவர் என்ன செய்யறாருன்னா, திரும்ப திரும்ப நம்மை பரிசுத்த ஆவியினால் அவர் அபிஷேகிக்கிறார். தினந்தோறும் நாம் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறோம் அல்லவா? காலையில் எழுந்து குளித்து விட்டு தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது போல ஆண்டவரும் என்ன செய்கிறான்னு கேட்டால், தினந்தோறும் நம்மை அபிஷேகிக்கிறார். உன்னுடைய தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருப்பதாக அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தில் இருக்கும். அந்த அபிஷேகம் நம்ம மேல் எப்பொழுதும் இருக்கத்தக்கதாக அவர் என்ன செய்கிறார்னா, நம்மை அபிஷேகித்து கொண்டே இருக்கிறார் தினந்தோறும். இது என்னங்க அக்கறை? ஒரு பையனுக்கு ஒரு குழந்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு பள்ளிக்கு போகிற குழந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த குழந்தைக்கு எண்ணெய் தேய்க்க வேண்டும் என்கிறதெல்லாம் அக்கறையே இல்லை. ஆனால் ஆண்டவரை பாருங்கள், நமக்கும் சில நேரங்களில் பரிசுத்தாயின் அபிஷேகத்தை குறித்து அக்கறையே கிடையாது நமக்கு. ஆனால் ஆண்டவரோ நம்மை தொடர்ந்து ஊழியத்திற்கு அபிஷேகம் தேவை, வாழ்வதற்கு அபிஷேகம் தேவை, பிறருக்கு உதவி செய்வதற்கு அபிஷேகம் தேவை, பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நன்மை செய்கிறவர்களாய் இருப்பதற்கு நமக்கு அபிஷேகம் தேவை. ஆகவே ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அபிஷேகிக்கிறார். அங்கே என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அதாவது ஆட்டுக்குட்டிகளுக்கு அல்லது ஆடுகளுக்கு அந்த காலத்திலே தாவீது வாழ்ந்த காலத்திலே தண்ணீர் ஊற்றி வைப்பதற்கு, அதாவது மேய்க்கிற இடத்துல ஏதாவது ஒரு ஆற்று தண்ணீரோ அல்லது ஒரு குட்டை தண்ணீரோ ஏதாவது ஒரு தண்ணீரை காட்டுவார்கள். ஆனால் அந்த ஆடுகளை மேய்ச்சலிருந்து கொண்டு வந்த பிறகு வீட்டிலே அவைகளெல்லாம் வைத்திருக்கிற போது அந்த பாத்திரம், அந்த கற்சாடி, அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் ஊற்றி வைக்கிற கற்சாடி என்பது கிட்டத்தட்ட ஒரு கற்சாடி 200 லிட்டர்லேருந்து 225 லிட்டர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது எப்பொழுதும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறதாம். அது எப்பொழுதும் நிரம்பி வழிந்து, என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா எனக்கு எந்த குறைவும் இல்லை, என்னுடைய பாத்திரம் நிரம்பி இருக்கிறது. ஒவ்வொரு ஆடும், அப்போ தாவீது இதையெல்லாம் தன்னோடு கூட தன்னை ஒரு ஆடாகவும் தன்னை ஆண்டவர் இப்படி பார்க்கிறார் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், தன்னை ஒரு ஆடாகவே அவன் தன்னை மாற்றிக்கொண்டான் தேவனுக்கு முன்பாக. இப்போ நாமும் இப்படி கலிகூர்ந்து விட்டோம் என்று சொன்னால் எப்படி நன்றாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் பொய்யான்னு கேட்டால் இதெல்லாம் பொய் கிடையாது, இதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் உண்மை. 6ஆம் வசனத்திலே கடைசியாக நாம் பார்க்கிறது என்னன்னு கேட்டால், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், அவர்களை பின்தொடர்கிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் இந்த உலகத்திலே ஜீவிக்கிற ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். வேறு எதுவும் அல்ல. அதனால தான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், நமக்கு நேரிடுகிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே அவர் மாற்றி விடுகிறாராம். அதாவது ரோமர் 8:28 வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த ரோமர் 8:28 வசனம் என்பது ஒரு சல்லடையை போல, ஒரு சல்லடை, காப்பி டீ வடிக்கிற சல்லடை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த சல்லடை என்பது ரோமர் 8:28 என்பது ஒரு சல்லடையை போல, அதில் விழுகிற தீமைகள்,
நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நான் ஜீவிக்கிற ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறது, எத்தனையோ காரியங்கள் வித்தியாசமாய் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் நன்மை இருக்கும், தீமை இருக்கும், பிறர் என்னை அவமானப்படுத்துகிறதற்கும், எனக்கு வந்த வியாதியாக இருக்கும், அல்லது எனக்கு வந்த ஒரு மோசமான சூழ்நிலைகளாக இருக்கும். எனிவே எவ்வளவு எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே எதை கடந்து வர வேண்டும் அப்படின்னு கேட்டால், அந்த சல்லடை வழியாக கடந்து வெளியிலே வரும் பொழுது அது என்னை என்ன செய்கிறது, எனக்கு நன்மையாகத்தான் வரும், நன்மையாகத்தான் வரும். அது அப்படியே வந்துவிட்டால், அப்படியே நடந்துவிட்டால் எனக்கு என்னால் தாங்க முடியாது. ஆனால் அவைகள் எல்லாமே அப்படி வடிகட்டப்பட்டு ஆண்டவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், நன்மைக்கு எதுவாக நமக்கு தெரியும். அந்த நன்மை என்றால் என்ன? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை என்னை தொடரும் அப்படின்னு சொன்னால், என்ன நன்மை என்னை தொடரும் அப்படின்னா, இயேசுவின் சாயல், அதுதான் நன்மை. இயேசுவின் சாயல் அடைகிறதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மை என்று சொல்லலாம். பணம், நம்முடைய தேவைகள் அனைத்தையும் தேவன் சந்திக்கிறார். அந்தந்த நேரங்களிலே தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அது அல்ல, அதுவும் ஆண்டவர் செய்கிறார். ஆனால் அழிக்க முடியாத நித்தியமாய் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நன்மை என்றால் என்னன்னு கேட்டால், இயேசுவை போல தன்னுடைய மூத்த குமாரன், இயேசு கிறிஸ்து மூத்த குமாரர், நாம் எல்லாரும் அவருக்கு இளைய சகோதரர்கள். அவர் என்ன சாயலை அடைந்தாரோ அந்த சாயலை நாமும் அடைகிறதான் நன்மை. இந்த நன்மை ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ வாரத்தில், இந்த வருஷத்தில் பாதி மாதம் மோசமான 6 மாதம் ஒன்றுமே சரியில்லைங்க. இப்போ சிலர் சொல்லுவாங்களா, இந்த வாரமே சரியில்லைங்க, ஒன்றும் நல்லவா இல்லை அப்படின்னு சொல்லுகிற புறஜாதி இல்லாமல் அப்படித்தானே சொல்லிக்கொள்வார்கள். தேவனை அறியாதவர்கள் எல்லாரும் இந்த வருஷமே சரியில்லாத வருஷம் அப்படிம்பாங்க. அல்லது இந்த நாட்கள், இந்த வாரமே சரியில்லை, இந்த நாளே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டால், எல்லா நாட்களும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படிங்கிறதான். இன்னொன்று நாம் பார்க்கிற அற்புதமான விஷயம் என்னென்னா, கிருபை அப்படிங்கிறது. கிருபை ஒரு மனுஷனை தினந்தோறும் தொடரும் அப்படின்னு சொன்னால், அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்றால் கிருபை நம்மிடத்தில், நம்மேல் கிருபை இல்லை என்று சொன்னால்தான் நாம் பாவம் செய்வோம். கிருபை இல்லை என்று சொன்னால் சோர்ந்து போய்விடுவோம். கிருபை இல்லை என்று சொன்னால் அதறிமடைந்து விடுவோம். ஆனால் கிருபையின் மேல் கிருபை ஆண்டவர் இந்த பூமிக்கு கொண்டு வந்தது என்ன அப்படின்னு கேட்டால், அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வந்தார் அப்படின்னு சொல்லி. இப்போ இது ஒவ்வொரு நாளும் எனக்கு, இப்போ ஆண்டவர் பவுலுக்கு சொன்னது போல் நம்மிடத்திலே சொல்லுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீர்கள், எழுந்து ஜெபிக்கிறீர்கள், ஆண்டவரே இந்த நாளில் அப்படின்னு சொல்லி நமக்கு எப்பொழுதுமே ஒரு ஏக்க பெருமூச்சு வந்துவிடும் அல்லவா. என்னத்தை நான் இந்த நாளில் போய் என்ன பண்ண போகிறேன், அல்லது இந்த நாளில் நான் சந்திக்கிற பிரச்சனைகள் எத்தனையோ அப்படின்னு ஒரு ஏக்க பெருமூச்சோடு எந்திரிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவார். ஆகவே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாளெல்லாம் மரண பரியந்தம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு வசனத்தை வாசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதாவது அவர் சின்ன பையனாக இருந்த பொழுது அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கும். அதாவது அந்த வசனத்தை பாருங்களேன், அதை மட்டும் பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த கிருபை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது லூக்கா 2ஆம் அதிகாரம் 40வது வசனம், பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இது அவருடைய 10 வயதாக இருக்குமோ அல்லது 5 வயதாக இருக்குமோ, அதற்கப்புறம் தான் அந்த 12 வயது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கிறோம்.
அவருக்கு கிருபை அப்படிங்கிறது எந்த வயதிலிருந்து தேவை இருப்பது என்பது நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை 5 வயதிலிருந்தே அவருக்கு கிருபை தேவையாக இருந்திருக்கலாம். என்றால் 5 வயதாக இருக்கும் பொழுதே நம்முடைய பிள்ளைகள் முரட்டாட்டம் பண்ணுகிறதே. நம்முடைய சொந்த பிள்ளைகளை பாருங்களேன். நம்ம சொந்த பிள்ளைகள் 2 வயசாக இருக்கும்போதே கை காலை உதறுது, மாட்டேன், சாப்பிட மாட்டேங்குது, பிடிவாதம் பண்ணுது. அப்போ இயேசுவுக்கும் இந்த பிடிவாதம் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் இருந்திருக்கும். அப்போ அவருக்கும் அவர் எப்படி கை காலை உதறாம, கீழே விழுந்து பொறலாம, அல்லது செவுத்தில் போய் அடிச்சுக்காம, நம்ம பிள்ளைகள் சில நேரம் தலையை கொண்டு அடிப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் இயேசு எப்படி வளர்ந்தாருன்னு கேட்டால் தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. சரி சரி, சின்ன குழந்தையா அல்லது சின்ன வயசுல தான் இருந்ததான்னு கேட்டால் அப்பொழுது இருந்த, அதாவது இப்போ நாம் படித்தமல்லவா 23ஆம் சங்கீதத்தில் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு சொன்னால், ஜீவனுள்ள நாளெல்லாம் இயேசுவின் மேல் இருந்ததா அப்படின்னு கேட்டால் இருந்தது. அந்த கடைசியிலே அவருடைய முடிவு என்னன்னு பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் எழுதின எபிரேயர்கள் நிறுவம் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ இங்கே என்ன வாசிக்கிறோம்னு கேட்டால், அவர் சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார். சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார். எப்படி அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார், எப்படி அந்த சிலுவை மரணம் வரைக்கும் அவரால் எப்படி இப்படி இருக்க முடிந்தது அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரியம், தேவனுடைய கிருபை தான். இங்கே அத்தனை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே தேவனுடைய கிருபையினால்தான் அவர் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மேல் அவருடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபை இருந்தது. அதே மாதிரி இது அப்படியே எடுத்து நமக்கு வைத்துக் கொள்வோமே, அப்படியே எடுத்து நமக்கு வைத்து கொண்டால், என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபை எனக்கு போதும், என் மேல் கிருபை இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை தாவீது என்ன செய்தார்னா, தாவீது கண்டு கொண்டார். ஆகவே அவருடைய முடிவு என்னன்னு கேட்டார். அவர் முடிவாக என்ன சொல்கிறார், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சகோதர சொல்லே, கர்த்தருடைய வீடு என்பது ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, நான் அவரோடு கூட இருக்கிற என்னுடைய தனிப்பட்ட உறவு. இன்னொன்று கர்த்தருடைய வீடு என்று அழைக்கப்படும், அதாவது அவர் என்னுடைய இருதயத்தை தான் அவருடைய வீடாக மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி அதுவும் நமக்கு தெரியும். அதே போல இன்னொரு தேவனுடைய வீடு எதுன்னு கேட்டால் அவருடைய சபை தான் தன்னுடைய வீடு என்று அவர் சொல்லுகிறார். அது பழைய ஏற்பாட்டிலிருந்தே ஆண்டவர் அவர் அப்படி சொல்லுவார். ஆனால் இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் நிலைத்திருக்க முடியுமா அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற கேள்வி. இந்த ரெண்டு வீட்டிலையும் தேவனோடு கூட இருக்கிற என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சபையிலையும் நான் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டும் முடியுமான்னு கேட்டேன். ரெண்டுமே முடியும். தாவீது அப்படிதான் சொல்கிறான். தாவீது இதெல்லாம் ஏன் எப்படின்னு கேட்டால், இந்த 1ஆம் வசனத்திலிருந்து திரும்ப திரும்ப அதை படித்து பாருங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை, நான் சோர்ந்து போவதில்லை, நான் அயர்ந்து போவதில்லை, நான் பின்மாற்றம் அடைவதில்லை. அவர் என்னை விசாரிக்கிறார், அவர் என்னை தேற்றுகிறார், அவர் என்னை காப்பாற்றுகிறார், அவர் என்னை புல்ல இடங்களிலே மேய்க்கிறார், பரிசுத்தாவியினால் அபிஷேகிக்கிறார், சத்துருவுக்கு முன்பாக என்னை பலப்படுத்துகிறார், நான் காணாமல் போனால் என்னை கண்டுபிடிக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது என்ன, கர்த்தர் ஒரு பாட்டு இருக்கிறது அல்லவா தமிழ்ல, கர்த்தர் அது என்ன பாட்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு, எனக்கு என்ன குறை உண்டு. இதை கேட்கிற உங்களை எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு என்ன குறை உண்டு. அதான்
ஆனால் பல்வேறு சூழ்நிலைகள், இப்போ ஒரு சகோதரி சொன்னாங்களவா, சரீரத்திலே பிரச்சனை இருக்கலாம். ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு ஆட்டை மேய்ப்பன் எப்படி கவனிப்பாரோ அதுபோல உங்களை கவனிப்பார். அதுபோல உங்களை கவனிப்பார். நீங்கள் பின்மாறி போயிருந்தால் உங்களை தேடி அவர் வருவார். உங்களுக்கு தேவையான கிருபையை அவர் தருவார். நன்மை என்கின்ற அந்த சல்லடையினாலே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் அதை தாண்டி தான் வரணும். அதை தாண்டி இது வந்துருச்சுங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை, இந்த விஷயம் அந்த சல்லடையை தாண்டி வந்துருச்சு, அதனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ஆண்டவர் அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்திருப்பார் போல தெரிகிறது. அந்த மேய்ப்பன் என்னுடைய மேய்ப்பன் அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்தார், அதனால எனக்கு ஒரு விஷயம் என்னை இப்படி பாதிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னால் நாம் என்ன சொல்லிவிடலான்னு கேட்டால், அவர் நல்ல மேய்ப்பன் இல்லை அப்படின்னு சொல்லிவிடலாம். இல்லை, தாவீது அவர் நல்ல மேய்ப்பன், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறபடினாலே இந்த ஆறு வசனங்களையும் இருக்கிற அற்புதமான உண்மைகளை அவன் எழுதினான். நமக்கு தெரியும், தாவீதாக பாவம் செய்து கெட்டு போனானே அல்லாமல் மற்றபடி தாவீதுடைய வாழ்க்கை கவனித்து பாருங்கள். அவனுடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாய் தான் இருந்தது. அவனுடைய முடிவு வரைக்கும் தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து, தேவனுடைய அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாய் வாழ்ந்து அவன் தன்னுடைய வாழ்க்கை முடித்தான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதுபோல தாவீதை காட்டிலையும் அதிக மகிமையுடையதாக நம்முடைய ஜீவியம் இருந்துவிடும். தாவீதை போல நாம் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தாவீதை போல மன்னிக்காமல் இருக்க அவசியம் இல்லை. நாமோ தேவனுடைய கிருபையினாலே எல்லாரையும் மன்னித்து, என்றால் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி நாம் வாழ முடியும். அருமையான சகோதரர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து தேவனை இப்படி அறிந்து கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும். ஆமாம், ஒரு நல்ல மனுஷனுடைய நடைகள் ஒரு நாளும் பிசகி போவதே கிடையாது. ஒரு ஆட்டுக்கு சோதனைகள் வராதா? கண்டிப்பாய் வரும். ஆனால் மேய்ப்பன் கூட இருக்கிறபடினாலே, ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர் அந்த பெரிய மேய்ப்பன் அவர். ஆகவே இன்றைக்கு சபையில் இருக்கிற பெரிய அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் நமக்கு அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை அவர் சபையிலே கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதா இது அதை விட ஒரு பெரிய அற்புதமான விஷயம். அந்த மேய்ப்பர்கள் நம்மை கண்காணிக்கிறார்கள், நம்மை விசாரிக்கிறார்கள், நம்மை தேற்றுகிறார்கள். ஏனென்றால் ஒரு சபைக்கு ஆண்டவர் இன்றைக்கு சில பாஸ்டர்மார்கள் 1000 பேருக்கு ஒரே பாஸ்டர் இருக்கிறார்கள். ஆனால் இல்லை, ஆண்டவருடைய மாதிரியோ 10 பேர் இருந்தால் அல்லது 12 பேருக்கு அவர் ஒருவரே மேய்ப்பராக இருந்தார். அப்படியானால் ஒரு 120 பேர் ஒரு சபையில் இருந்தால் எத்தனை மேய்ப்பர்கள் வேண்டும்? 10 மேய்ப்பர்கள் வேண்டும். பாருங்கள், அப்படிதான் சபையை ஆண்டவர் நடத்துகிறார். ஆகவே நாம் மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இதில் நாம் வளர்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தம்முடைய குமாரனை எங்களுக்கு மேய்ப்பராய் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் காணாமல் போன ஆடுகள் கர்த்தாவே, எங்கள் வழியிலே நாங்கள் போய்கொண்டிருந்த எங்களை எல்லாம் ரட்சித்து, இந்த உலகத்தில் அலைந்து தெரிந்த எங்களை தேடி எங்களை ரட்சித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எங்கள் மேல் நீர் கரிசனையாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் மேய்ப்பராக இருக்கிறபடினாலே நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. எனவே எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே இவைகளை தியானித்து உம்முடைய அன்பையும் கரிசனையும் தம்முடைய கிருபையும் தம்முடைய எல்லா மகத்துவங்களையும் நாங்கள் ருசித்து உம்முடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதற்கு எங்களை எல்லாருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் அவர்களுடைய தேவைக்கு தக்கதாக அவர்களை நடத்துங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை, நீர் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. தேவனே, ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி.
இதோ இந்த கூடுகையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் உம்மை இப்படி அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆடுகளாக, உம்மை நல்ல மேய்ப்பராக நாங்கள் பெற்றுக்கொள்வது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.